வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அதாவது முதல்ல வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அவங்க போராட்டம், இவங்க போராட்டம்னா சாதாரணமாக எடுத்துக்குவோம். இன்றைக்கி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிய விதம், அவர்களை அகற்றிய விதம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகி இந்த அரசுக்கு தீராத தலைவலியை உண்டாக்கிருச்சு. அதனால் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னாவே கொஞ்சம் ரொம்ப அலாட்டாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. மதுரையில் இருக்க தூய்மை பணியாளர்கள் சொல்லுவது என்ன? எங்ககிட்ட இருந்து தனியார்கிட்ட இருந்து விட்டுட்டு எனக்கு அரசாங்க வேலை கொடுங்க. இன்னொரு பக்கம் திரும்ப சொல்கிறார், அரசாங்க வேலையை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அது எனக்கு ஏற்புடையது இல்லைன்னு. இன்னொரு கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் அவர்கள் சொல்கிறாரு, திரும்ப சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணுன்ட்டு. கூட்டணிக்குள் இப்போ இந்த மாதிரி பேசுவது இயற்கை தான். ஆனால் என்னென்னா, அவர்கள் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாருன்னு வெளியில் வந்து இன்றைக்கி மக்கள், பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. அதை வந்து நம்ம தாழ்மையோடு தான் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அவர்கள் மீது நம்மளும் உயர்ந்த மரியாதை வச்சுருக்கோம். ஆனால் சமீபத்திய அவருடைய பேச்செல்லாம் பார்த்தா திமுக செய்கிற தப்பை வந்து ஏன் இவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கும்போது, திமுகவில் இருப்பதோடைய கோபத்தை வந்து இன்றைக்கி வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வது சரியான அவர் தான் எண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க? இன்னொன்று, ஏற்கனவே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மண்டல தலைவர்கள் ஏகப்பட்டது கொள்ளடிச்சிட்டாங்கன்னு மதுரை மேயருடைய கணவர் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ அவர் வந்து நெஞ்சுவலி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. மேயரை கைது செய்ய வேண்டும், மேயருடைய கணவரை ஏன் கைது செஞ்சாங்கன்னு தெரியல. மேயர் மாற்றப்படுவார், அப்படி படுவார்னாங்க, இன்னும் மாற்றலை. ஏன்னா இவங்களுக்கு அடுத்த ஆள் கிடைக்கல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் தான். ஏற்கனவே நெல்லையில் பார்த்தோம், இன்னும் நெல்லையில் சரவணன் அவர்கள் மேயரை மாற்றும் போது என்ன நினச்சோம், இங்கே கோயம்புத்தூரில் மேயரை மாற்றினது, காஞ்சிபுரத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து நேரடியாக துணை முதல்வரை பார்த்து, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து டூர், ஒரு பக்கம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை யார் போட்டாங்களோ அவங்களுக்கு தனியாக டூரு, அதுக்கப்புறம் மேயர் தரப்பு தனியாக டூர், அதுக்கப்புறம் தென்காசியில் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும், சங்கரன் கோயிலில் பிரச்சனை என்னன்னு தெரியும். இதுவரை தமிழ்நாட்டில் வந்து 1996 உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா மகாலம் ஆகட்டும், நம்ம கலைஞர் அவர்கள் காலத்தில் ஓபிஎஸ், எடப்பாடி, எவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போல்லாம் கவுன்சிலர்கள் மேலே எதிர்கட்சிக்காரங்க குற்றம் சாட்டுவாங்க. இன்றைக்கி சொந்த கட்சி கவுன்சிலர்களே மேயர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. அதையும் தாண்டி சிஎம்ஏ மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடந்திருக்கிறது. நம்ம கேட்குறது என்னென்னா, அந்த தாழ்மையாக அந்த திமுக உடன்பிறப்புகளில் பார்த்துட்ருக்க நிறைய பேர், உடன்பிறப்புகள் நல்லவங்க, இந்த பார்த்துட்ருக்க நிறைய பேர் வந்து திமுகவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அவங்கள கேட்குறோம், முதலமைச்சர் சொன்னது பொய்யா உண்மையா? முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? மதுரையில் பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, மண்டல தலைவர்கள் விலக சொன்னார். எதுக்காக மண்டல தலைவர்கள் விலக சொன்னது என்ன? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இப்போ என்ன சிக்கல்னா, தூய்மை பணியாளர்களை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி? ஏன்னா மதுரையில் 2-3 நாளில் வந்து விஜயோடைய மாநாடு இருக்குது. இதுக்கு மேலே நிறைய பேர் இப்போ பார்ப்பாங்க. சீமான் பார்ப்பார், விஜய் பார்ப்பார், எடப்பாடி பழனிசாமி, இப்படி வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ஆயிரும் பிரச்சனை. இப்போவே வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கு பிரச்சனை. இப்போ யார் அனுப்பலாம்? ஏற்கனவே இதை கையாண்டிருந்த சேகர் பாபு அனுப்பலாமா, இல்லை வந்து KN நேரு அவர்களை அனுப்பலாமா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி பொறுப்பு அமைச்சர், இப்போ சென்னையில் வந்து பொறுப்பு அமைச்சர் அதனால தான் பேசுகிறாரு சேகர் பாபுன்னா, அங்கே இருக்க AK மூர்த்தி தான் பேசணும், பத்திரப்பதிவுத்துறை அண்ணன் மூர்த்தி தான் பேசணும். PTR வரமாட்டார், உங்களுக்கு தெரியும், அவர் இனிமேல் சங்காத்தமே வேணாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார். அப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கடந்து போய் விடக்கூடாது போராட்டமா அப்படின்னா இல்லை. எல்லாரும் இது வந்து சென்னையில் நடக்கும்போது கூட மக்கள் வந்து கோவப்பட்டாங்க. ஆனால் மதுரையில் பல கோடி கொள்ளை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பணம் எங்கே போச்சு? அதில் வந்து ஒரு 1% செலவான 1% கொடுத்தீங்கன்னா போதும், இன்றைக்கி இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை நீங்கள் அரசு பணி அமர்த்திடலாம், அவ்வளோதான். அப்போ துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு இன்றைக்கி வெகுஜன மக்கள் ஆதரவு கிடைக்கும். மக்கள் என்ன கேட்பாங்க? ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் வாய்த்துக்காக அவங்க போராடுறாங்க. இங்கே என்னடானா மண்டல தலைவர்கள், கவுன்சிலரு, உள்ளே இருக்க கணினி ஆப்ரேட்டர் வந்து கோடி அடிச்சிருக்கீங்க, மாநகராட்சியை சுரண்டிட்டீங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு 3 தடவை சொத்து வரி ஏற்றிருக்கீங்க, 4 தடவை மின் கட்டணத்தை ஏற்றிருக்கீங்க. கேட்டால் சொன்னீங்க, நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னீங்க. எதுக்கு ஏற்றுறீங்கன்னு கேட்டால் மேயர் பிரியா சொல்கிறாங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்ற சொன்னிச்சு. ரைட்டுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுச்சு. இதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டோங்கிறதுனால அதிமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க. அதிமுக மின் கட்டணத்தை உயர்ச்சிச்சா? அவங்களால முடிஞ்சது, உங்களால் ஏன் முடியல? நீங்கள் சொல்கிற அடிமை எடப்பாடி வந்து கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்தார், நீங்கள் ஏன் உயர்த்தினீங்க? கேட்டால் பதில் இல்லை. கேட்டால் சொத்து வரி எதை கேட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்ற சொன்னிச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்ற சொன்னிச்சு. இப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீங்கிற கேள்வி வருமா வராதா? அதையும் தாண்டி மேயர் பிரியா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க? தனியார் வந்து சூப்பராக கவனிச்சுக்குவாங்க,
இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க, தனியாரில் வந்து கவனிக்கிறது இல்லை, எங்களுக்கு அரசாங்க வேலையே கொடுங்க, கொத்தடிமை மாதிரி வேலை வாங்குறாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க. அதாவது முதலாளித்துவத்தை எவ்வளோ ஊக்குவித்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு, முதலாளித்துவத்தை ஊக்குவிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுப்பது யார்? கம்யூனிஸ்ட்டுகள் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. 12 மணி நேரம் வேலை செய்யணுங்கிற சட்டத்தை யார்? ஸ்டாலின் தானே கொண்டு வந்தார், எடப்பாடியாக கொண்டு வந்தார். கம்யூனிஸ்ட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. கேட்டால் பாசிச பிஜேபி ரைட்டுங்க, அவரோட பாசிச பிஜேபி தான் தனியாக நில்லுங்க, யார் வேணாங்கிறா? இப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? தனியாக நின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துடும். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும், அது தமிழ்நாட்டுக்கு நாசமாகும். கரெக்டாக? கரெக்ட், நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். ஆனால் எடப்பாடி தான் தெளிவாக சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சிலாம் இல்லைப்பான்ட்டு. இப்போ 22ஆம் அமித்ஷா வர்றார், அவர் சொல்லுவார் கண்டிப்பாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, மதுரையுடைய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஆரம்பத்திலேயே இது வந்து நீங்கள் பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம், உண்மையிலே சால்வ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் அதிகாரத்தை காட்டக்கூடாது. எந்த நேரத்தில் அதிகாரத்தை காட்டணும், எந்த நேரத்தில் கனிவாக நடக்கணும்னு இருக்குது. சட்டசபை நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், போலீஸ் ஸ்டேஷனில் கைதிகளே வைக்க மாட்டாங்க. பிரச்சனை ஆகக்கூடாதுப்பா. அதே மாதிரி நடக்கும்போது எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெருசாக நடந்துடக்கூடாது, ஏன்னா சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது எதிரொலிக்கும், இவ்வளோ கவனமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அரசாங்கம் வந்த பிறகு யாருக்குமே பயம் இல்லை. முதலமைச்சர் மேலே ஒரு பயமே இல்லைங்க. அது அதிகாரிகளுக்கு சரி, நிர்வாகிகளுக்கு சரி, யாருக்கும் பயம் இல்லை. முதலமைச்சரே சொல்கிறார்ல, விடிஞ்சு தூங்கி எழுந்தால் இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயமாகுது. அந்த ரேஞ்சு தான். சொந்த கவுன்சிலர்கள் வந்து சொந்த மேயர்கிட்ட வந்து ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ தான் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? மேலிடம் நம்மளை ஜெயலலிதா அம்மா இருந்தால் கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க. கரெக்டுங்களா? இன்றைக்கி என்னென்னா யார் கண்ட்ரோலும் இவங்க இல்லை. கண்ட்ரோலே இல்லாத ஒரு கழகமாக இருக்கிறது. இது நல்லதா ஆட்சிக்கு? கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுக ஜெயிக்கணும்னு ஒரு பெரிய இயந்திரம் வேலை செஞ்சிட்ருக்குது. இந்த பக்கம் கவுன்சிலர்கள் உங்கள் பேரை கெடுத்துகிட்டே இருக்காங்களே. ஜெயலலிதா மாதிரி பார்த்தோன்னா பயப்படணும். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? யாராவது என்ன பண்ணுவார்? இன்றைக்கி என்னென்னா ஸ்டாலின் தானே ஒன்றும் பண்ண மாட்டார். மரக்காணம் சம்பவம் நீங்கள் நடைபெற்றிருக்கும்போது 4-5 அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள காத்திருப்போர் பட்டியலில் ஒரு 6-7 மாதம் வச்சுருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் நடக்குது? அலட்சியம்தான். பல்வீர் சிங் அப்படிங்கிற ஒரு பல்லு பிடுங்கின ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்னும் நீங்கள் வந்து போஸ்டிங்கில் வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் அவர் சஸ்பெண்டு கையெழுத்து போட்டீங்க. அவர் பணியில் ஆரம்பிக்கும் போது அந்த சஸ்பெண்டை ரத்து பண்ணும்போது நீங்கள் கையெழுத்து போடும்போது கேட்டுருக்கணுமா வேணாமா? ஏன் கேட்கல? இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து மதுரையில் நடக்குது வந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தாண்டி திமுக இருக்கவங்களுக்குலாம் ஒரு பதட்டம். இப்போ ஏன் இருக்கிற 10 ஓட்டும் போயிருமே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் நடந்த போராட்டம் இமேஜை எந்த அளவுக்கு கீழே கொண்டு போச்சு அப்படின்னு தெரியும். அது பயந்து தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாங்கள் வந்து காலை உணவு திட்டம் தரோம், அவருக்கு வந்து குழந்தைகளுக்கு படிப்பு தரோம், இறந்து போனால் இத்தனை லட்சம் பணம் தரோம், நிறைய தூய்மை பணியாளர்கள்லாம் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு முதல்வரே இல்லைன்னு இன்ட்ரியூலாம் கொடுத்தாங்கல்ல. அந்த இன்ட்ரியூ கொடுத்து ரெண்டாவது நாள் ஏற்கனவே போராடினாங்களா அவங்க இன்ட்ரியூ, நாங்கள் அங்கே போவே இல்லைங்க சார், இது வேறு யாரோ, நாங்கள் இன்னும் போராட்டத்தில் உறுதியாக இருக்கோம், நாங்களாம் ஒத்துக்கவே மாட்டோம் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ அவங்க வாங்குகிற 23,000 ரூபா அந்த சம்பளம் கூட கோர்ட்டில் போய் வாங்கினது. இவங்களாம் இயல்பாக கொடுக்கல. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நம்ம என்ன சொல்கிறோம்? அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம்ங்கிறது செயல்படுத்துவதில் நிறைய சட்ட சிக்கல் இருக்குங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் கூட ஏங்க கடுமையாக இருக்கீங்க? நீங்கள் நினச்சா பண்ண முடியாதா? எடப்பாடி பழனிசாமி கடைசியாக போகும்போது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்ல, ஏன் கூட்டணி கூப்பிடணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில்? இவங்க இருக்கிறது கம்மி ஓட்டு, இவங்க என்ன பண்ணிட முடியும்? இருக்கிறது கம்மி ஓட்டு, ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பண்ண முடியும். அது புரிய மாட்டேது அவங்களுக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு அது புரியல. ஏழைகளின் மீது அடக்குமுறை, அது டெய்லி நம்மளோட ஒட்டி உறவாடக்கூடியவர்கள். அது வந்து இவங்க மிகப்பெரிய, அதாவது என்ன, ஸ்டாலின் அவர்கள் வந்து கூலி படத்தை பார்க்குறேன், அந்த படத்தை பார்க்குறேன், எல்லாம் ஓகே, நீங்கள் நல்லா ஓடி ஆடி வேலை பார்க்குறீங்க. ஆனால் இது இவ்வளோ சீரியஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு யாராவது சொல்லணும், இல்லை நீங்களாவது கேட்கணும். பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எதை பார்த்தாலும் அந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மீடியா உங்களுக்கு ஜால்ரா அடித்தா கூட அவங்களாலே கட்டுப்படுத்த முடியல. அன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் நள்ளிரவு கைது பண்ண விதம் அப்படிங்கிறது எந்த ஜெயலலிதா எப்படி என்ன பண்ணாங்களோ அதே தான் நீங்கள் பண்ணீங்க. ஜெயலலிதா இருக்கும்போது பொங்குனீங்க. கலைஞர் அவர்கள் நள்ளிரவு இந்த அம்மையார் அரெஸ்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் நியாயமானு கேட்டிங்கல்ல. நள்ளிரவு கைதை நியாயப்படுத்த முடியாதுன்னாருல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பையனாக இருந்துக்கிட்டு உங்கள் அப்பா எதை எதிர்த்தாரோ அதை ஆதரிக்கிறீங்க. சாம்சங் தொழிலாளர்களை நள்ளிரவு கைது பண்ணியிருக்கீங்க, தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவு கைது பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த மதுரையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கேட்பது என்ன? உட்காந்தாங்கல்ல, உட்காந்த உடனே பேசணும்ல. நம்ம என்ன உட்கார ஆரம்பித்தாங்கல்ல, இங்கே தான் சென்னையில் ஒரு பிரச்சனை ஆச்சு தெரியும். என்னங்க பிரச்சனை? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்து நம்ம ஆட்சி வருது அப்போ பார்த்துக்குவோம்.
இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் எப்படி அவங்கள சமாதானப்படுத்தணும், வேறு ஏதாவது ரூட்டில் எவ்வளோ பேருக்கு என்னமோ பண்ணுறீங்க, இதுக்கு பண்ணுங்க. ஏன்னா இந்த மதுரையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள், அமைச்சருடைய பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, சென்னையில் இருக்கவங்கள தூண்டி விட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, நீங்கள் சொல்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அடக்குமுறையை கையானா அவனை கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியா நமக்கு ஒன்றும் புரியல. எங்கே போய் முட்டு சந்தில் ஏற்கனவே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதிகாரிகள் இவரை முட்டு சந்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் 2 தலைமைச் செயலாளர்கள் மன்னிப்பு கேட்குறாங்களே, நிபந்தனையற்ற மன்னிப்பு. ஜெயலலிதா ஆட்சியில் கேட்டாங்களா, கலைஞர் ஆட்சியில் கேட்டாங்களா? உங்கள் ஆட்சியில் தானே கேட்டாங்க. கேட்டால் நீதிமன்றங்களுக்கு பாராட்டு என்ன பாராட்டு சொன்னாங்க? என்ன பாராட்டு சொன்னாங்க? கீழடி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, கீழடி முக்கியமாக மனுஷனுடைய சாப்பாடு முக்கியமாக? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கீழடி முக்கியம் தாங்க, அதோட எதுங்க முக்கியம்? மனுஷனோட சாப்பாடு இருக்குதா இல்லையா, முக்கியமா இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் கூட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு துணை முதல்வர் போயிருக்கணுங்க. அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுற நேரம். ஏன் துணை முதல்வர் போகல? அந்த இது இப்போ என்னது, கார் பந்தயத்துக்கு வந்து துணை முதல்வர் தலைமையில் கார் பந்தயம், இந்த கோலோ இந்தியா திட்டமோ கேலோ இந்தியா திட்டமோ அது ஒரு திட்டம், இதுக்கெல்லாம் தான் துணை முதல்வர் போவாரா? ஏழைகள் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? அப்புறம் எதுக்கு துணை முதல்வர்னு கேள்வி வருமா வராதா? உங்களுக்கு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் கோட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க அர்த்தம்? அது உங்களுக்கு புரியவே இல்லை. கேட்டால் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடி சும்மா அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருப்பீங்களா? நம்ம பேச வேணான்னு பார்த்தாலும் ஏழைகளுடைய கஷ்டத்தை புரியாமல் இதெல்லாம் பண்ணி இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் அது ஒரு பக்கம். ஏற்கனவே நீங்கள் அடித்த கொள்ளை மேலே ஈடி பார்த்துட்டு இருக்குது, சிபிஐயும் பார்த்துட்டு இருக்குது. உண்மையிலே சொல்கிறோம், அமலாக்கத்துறை வருவதற்கு அத்தனை முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் வந்து நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய ஊழல். ஏன்னா இந்த மாதிரி ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ் இருந்தால் ஈடி உள்ளே வரலாம். ஏன் வரலன்னா ஈடிக்கு பிரச்சனை. ஏன் ஏற்கனவே நிறைய இடத்துல குட்டு வாங்கிட்டு இருக்காங்க, வரலாமா வேணாமா, வந்தால் ஒழுங்காக பண்ணணும். பெரியசாமி அவர்கள் வீட்டில் ஈடி ரைடும் போது பெருசாக மக்கள் அது டெய்லி நடக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதே மாதிரி தான் டாஸ்மார்க் ரைடு பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆகாஷ் பாஸ்கரன் அவர் இவர் என்னமோ சொன்னாங்க, தம்பிகள் மாட்ட போகிறேன், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, ஒன்றும் நடக்கலை. உண்மைதான். ஈடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருக்கிறது, மாற்று கருத்தே. அதனால தான் ஈடி தடுமாறிட்டு இருக்காங்க இப்போ. ஆனாலும் ஈடி விடுமா அப்படின்னு கேட்டால் விடாது. ஏன்னா அது வந்து சில பேருக்கு மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுங்கிறவங்க இவங்க மாற மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் நேரத்தில் வரும் சார். இப்போ பெரியசாமி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இன்னும் நிறைய பேர் மேலே அடுத்து ஒரு பெண் மேயர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு எந்த பெண் மேயர்னு தெரியல. ஏற்கனவே நமக்கு தெரியும் சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். இங்கே கழிப்பறைகளை வந்து டெண்டர் ஓடுறதுன்னு அதில் ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து இந்த இது இப்போ பீச்செல்லாம் நாங்கள் வந்து தனியார் மயமாக்குறேன். நீங்கள் கேட்கலாம், என்னங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக்கணும், தனியார் மயக்கலாம்னா இவங்கெல்லாம் என்னவா இருக்காங்க? மக்கள் என்ன கேட்குறாங்க? ரைட்டுங்க, தூய்மை பணியாளர்கள் தனியார் மயம், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மின்வாரிய ஊழியர்கள் தனியார் மயம், எல்லாத்தையும் தனியார் மயம் ஆக்கிடுவீங்க, கரெக்டு. அப்போ இந்த கவுன்சிலரு மேயர்லாம் இருக்காங்களா, இதையும் தனியார் மயம் ஆக்கிட்டா அவங்கள்கிட்ட கொடுத்துடலாமே, அவங்க இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்களே, அவங்கள்ட்ட இன்னும் நம்ம கேள்வி கேட்கலாம். இவங்களை கேள்வியை கேட்க முடியலையே, நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய ராஜா மாதிரில இருக்கீங்க, கேட்பாங்களா இல்லையா மக்கள்? நீங்கள் பேசுகிற விதெல்லாம் பார்த்தா எதிரில் இருக்கவங்க மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்களேங்கிற கோபம் இருக்கா இல்லையா? கொஞ்ச நாள் இப்போ சேகர் பாபு அவர்கள் மேலே மக்கள்கிட்ட நீங்கள் போய் வெளியில் கேளுங்களேன், மற்ற மினிஸ்ட்ரியும் கேளுங்க, சேகர் பாபு மேலே ஏன் அவ்வளோ கோபம்? ஏன்னாங்க அவர் ரொம்ப ரஃபாக பேசுகிறாரு. ஏன் அவள் இப்படி பேசுகிறாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், இப்படி பேசுகிறாரா? அதாவது பொன்முடி மேலேயோ ஏவாவேலு மேலேயோ மற்றவங்க மேலெலாம் காட்டுற கோவத்தை விட உங்கள் மேலே ஏன் காட்டுறாங்க? சேகர் பாபு அவருடைய டோன் நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி அவர் பேசின விதெல்லாம் பாருங்கள். அப்போ ஒரு அமைச்சர் கேட்டாருன்னு சொல்கிறாங்க, உள்ள ஒரு அமைச்சர் கேட்டார், எத்தனை நாள் நீ அமைச்சராக இருக்கப்பா, எப்போ நீ கட்சிக்கு வந்த, உன்னுடைய அடவடி தாங்க முடியலையே, பார்த்துருப்பா, உன் டிபார்ட்மெண்ட்டை மீறி என் டிபார்ட்மெண்ட்டில் தலையிட்டு இதெல்லாம் நடந்துருக்குது. அதனால் இதெல்லாம் இருக்கும்ல. எதிரிகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார் சேகர் பாபு, இது நல்லதில்லை உண்மையிலேயே. ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரில. இந்த சென்னை மாநகராட்சி பிரச்சனையில் பெருசாக பேர் போச்சு. ஈஸியாக முடிஞ்சிட்டு இருக்க பிரச்சனையாக யார் தூண்டி விட்டாங்கிறது மக்களுக்கு தெரியும். யார் தூண்டி விட்டார்களோ அவர்களாலே கடைசி நேரத்தில் அடக்க முடியவில்லை. ஏன் தூண்டி விட்டார்கள்? அவருக்கு வர வேண்டிய பசை வரவில்லை. அந்த மினிஸ்டருக்கு மட்டும் கொடுக்குற, எங்களுக்கும் கொடுக்கலையே. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது? கட்டுப்படுத்தாமல் அதுவும் பெரிய லெவலுக்கு ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இது முதல் நாளே கட்டுப்படுத்த வேண்டிய பிரச்சனையை 2-3 நாள் ஆரம்பிட்டுருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பெருசாகிடுச்சு பிரச்சனை, இனிமேல் இன்னும் பெருசாகும். இது இந்த ரெண்டாவது தடவை மதுரையில் பெரிய பிரச்சனை ஆகி கோர்ட்டுக்கு போய் அது பிரச்சனை ஆச்சுன்னா, ஏற்கனவே கொஞ்சம் நெஞ்சம் பேர் இருக்குல்ல, அதுவும் போயிடும். இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்க்கணும். ஆனால் அவர்களுக்கு பல வேலைகள் இருக்குது. அவங்க ஓரணியில் தமிழகத்தில் பிஸியாக இருக்காங்க, தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறதுல பிஸியாக இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி கேட்கிறேன், எல்லாம் ஓகேங்க, இங்கே சொந்த மக்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்களா, அதுக்கு பதில் சொல்லுவேன்னா நான் தேர்தல் ஆணையத்தை தான் கேள்வி கேட்பேன். இங்கே இருக்க மக்களை பற்றிலாம் எனக்கு தெரியாது. கேட்டால் எதை கேட்டாலும் பாசிச பாஜக, ரைட்டுங்க, பாசிச பாஜக இவங்களை பற்றி பேசுங்கன்னா அதெல்லாம் பேச முடியாதுங்க. ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அதெல்லாம் கொடுக்கலையே நாங்கள் ஒன்றுமே. ஆனால் வரக்கூடிய தேர்தல் அறிக்கைன்னு திமுக வெளியிட்டு அதை மக்கள் இல்லை, திமுகர்களே மதிக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இவர்கள் போகிற பாதை அப்படிங்கிறது இவங்க நினச்சிட்டு இருக்காங்க சூப்பராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்னு. மக்கள் தீர்ப்பு எழுத தயாராக விட்டார்கள். கூட்டணி பலம் இல்லை, அதிமுகவுக்கு பலம் இல்லை, பிஜேபிக்கு பலம் இல்லை, ரைட்டு, பலம் உண்மையிலே இல்லை தான்.
இவங்க அளவுக்கு பலம் இல்லை. இவங்ககிட்ட இருக்க பண பலம், அதிகார பலம்லாம் அவங்ககிட்ட இல்லை. இன்னொன்று இடியை வச்சு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக அவங்களை மூவ் பண்ணவும் தெரியல. ஈஸியாக தூக்கி போட வேண்டிய நிறைய கேஸ் இருக்குது. அது டாஸ்மார்க்கில் முதல்ல யார் வந்து இந்த ஒரு 40 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல, அதை பிடிச்சிட்டு தானே இடி உள்ளே வரீங்க. அதில் இருக்க ஒருத்தரை விசாரிச்சு தான் நீங்கள் இடி ஆஃபீஸ்க்கே போகணும். ஸ்ட்ரைட்டாக இடி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. இப்போ திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. உள்ளே இருக்க இடி ஆஃபீஸரே நிறைய பேர் திமுக ஆளுங்களாக இருக்காங்க. திமுகவுக்கு உதவி பண்ணுறீங்க. ஏற்கனவே தெரியும், ஒரு அமைச்சர் வீட்டுக்கு ரைடு போகிறது கடைசி நேரத்தில் நிறுத்தப்படுது. ஏன்? அந்த அமைச்சர்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களாம், உங்கள் வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வரேன்ட்டு. இது மேலிடத்துக்கு தெரிஞ்சு நிறுத்தியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இது சொன்னவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரமுகர். அவர் இப்போ கேரளாவுக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அனைத்து இடத்திலும் திமுகவுக்கு ஆள் இருக்கிறது. ஏன்னால் பணம் அவ்வளவு பெருசு, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அது இருந்தால் எதையும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது நடக்குமா இல்லையா என்று 2026 தெரியும். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல் தந்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.